அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தில் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய கோயில் என்ன, அது எங்கே இருக்குது, அதோடைய அந்த கோவில் எந்த ஊரில் இருக்குதுங்கிறத பற்றி, அதோடைய குணாதிசயங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க ஒரு ஆதி காலத்தில் கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்த மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கும். இந்த பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் சின்ன வயசுலேயே தாய் மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனால் தொழிலின் காரணமாக, படிப்பு காரணமாக அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம்ங்கிறது சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க. பிறக்கும்போதே சுக்கிரன் திசை. இந்த சுக்கிரன் திசை முடிஞ்சு சூரியன் திசை வரும்போது அப்பாவுக்கு பிரச்சனை. அது அப்பாவுடைய பவரை அதை எடுத்துரும். அதனுடைய அப்பா அப்படியே இருந்தால் அவர் டம்மியாக இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வளர முடியாமல் தவிப்பார். இந்த பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஃபஸ்ட்டு சுக்கிரன் திசை முடிஞ்சு ரெட்டுப்பு திசை உங்களுக்கு கரெக்டாக சூரியன் திசை தான் வரும். இந்த சூரியன் திசை ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களுடைய வாழ்ந்த பாரம்பரியத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர் பிறந்து தலையெடுத்து அவர் எல்லாத்துக்கும் உதவி மனப்பான்மை செய்யக்கூடியவராக இருப்பார். நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்தில் முன்னாடி நிற்பார். ஆன்மீக பாதைகளை நிறைய கையில் எடுத்துக்குவார். நிறைய புத்தகம், பத்திரிக்கை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பலப்படுத்துவார். நிறையா புக்கு படிப்பாங்க. அவங்க நிறையா பேச்சுகள் பலமாக இருக்கும். அந்த பேச்சில் ஒரு பொன் சிரிப்பு இருக்கும், பல் வரிசையாக இருக்கும். அவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா வட்ட முகமாக இருக்கும். அவங்களுடைய கண், அவங்களுடைய வாக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வசீகரமாக இருக்கும். அவங்களுடைய செய்யும் தொழிலில் நல்லா அசுர வளர்ச்சிக்கு வரணும்னு சொல்லி இந்த யோகத்தை ரொம்ப பலப்படுத்துவார். தெய்வ தான தர்மம் புண்ணியம் செய்யக்கூடிய இதில் ரொம்ப வல்லவராக இருப்பார். அவங்க அம்மா மேலே நல்லா பாசமாக இருப்பார். அவங்களுடைய பாரம்பரிய ஊருக்கு ஏதாவது பெருமை சேர்த்துவார். எந்த ஊரில் பிறந்தமோ அந்த ஊருக்கு எதாவது செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா தொழிலில் பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குதோ அதை எல்லாமே பலப்படுத்தி செய்வார். குடும்ப மனப்பக்குவம், குடும்பத்து மேலே நல்ல பற்று பாசம் இருக்கும். திருமணம் இளமையிலேயே அவங்களுக்கு திருமணம் ஆயிரும். இளமை திருமணம் விட்டுட்டால் முதுமை திருமணம் தான், இடப்பட்ட காலம் இருக்காது. 25 வயசுக்குள்ளே கல்யாணம் இல்லைன்னா மறுபடியும் 29, 30 வயசுன்னு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் தொழில் அவருக்கு நல்லாயிருக்கும். அவர் சம்பாரித்து எதையாவது சாதனை பண்ணி மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னு நினைப்பார். அதுக்கப்புறம் அவங்க செய்ய வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. வளர்ந்து பேரு புகழை சம்பாரித்து போடுவார். ஒரு புகழ்பெற்ற மனிதனாக மாறிடுவார். இவர் பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் பிறக்கும்போதே அந்த யோகங்கள் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு உண்டு. இந்த 2வது நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரத்துக்கு இந்த நடுநிலை நட்சத்திரம் 3ஆம் பாதம் பிறக்கிறதுனால தான் அவங்க டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய வளர்ச்சிகளுக்கு போகிறக்கு பல திட்டங்கள் போடுவாங்க. வெளிநாடுகளில் போய் தொழில், சம்பாதனை, பணம், பேரு புகழ் இது எல்லாத்தையும் சம்பாதிப்பாங்க. குடும்ப கௌரவத்தோடு வாழணும்னு நினைப்பாங்க. மனசுக்குள்ளே எந்த அச்சம் இல்லாமல் அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய யோக பாவமெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யோகத்தை அனுபவிப்பாங்க. அவங்க சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு சேவை மனப்பான்மை செய்வாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படியெல்லாம் ஒரு நட்சத்திரத்தினுடைய குணங்கள் தானாக மாறுதுன்னு பாருங்கள். அப்போ அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்கிறாங்க. மனநிறைவுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? அவங்க நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாம் தேடுவாங்க. நீங்கள் வீட்டில் போய் ஒரு படுக்கை இறங்கி கூட ஒரு பெட்டு நல்லா இருக்கணும். ஏன்னா பூர நட்சத்திரம் என்பது கட்டில் கால். கட்டல் நல்லா இருக்கணும், பெட்டு நல்லா இருக்கணும், ராஜா மாதிரி தூங்கி எந்திரிக்கணும், தெய்வ அம்சமாக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சா ஒரு மகானை கும்பிடணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கணும். இன்றைக்கி என்ன புதுசாக ஒரு டாபிக் எடுத்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களை பூரா எடுத்து சொல்லக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதமே. அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்து அவங்க வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். மேரேஜ், திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க லைஃபே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மனிதனாக மாறிடுவார். அவங்களுடைய குடும்ப வம்சாவளியில் யார் பிரச்சனைன்னு போனாலும் அவர் முன்னுக்கு நின்று செஞ்சு கொடுப்பார். தெய்வ அம்சமே கூடவே இருக்கும். தர்ம தேவதைகள் கூட இருக்கும். நிறைய அந்த ஆன்மீகத்தினுடைய சொற்பொழிவுகளை பற்றி எல்லாம் அவங்ககிட்ட அவங்களோட வம்சத்தில் கேட்டால் அவங்க பாரம்பரியமே அந்த ஆன்மீகமாக தான் இருக்குது.
பூர நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பவர்னு பாருங்கள். ஏன்னா பூர நட்சத்திரம் பார்வதி தாயார் பிறந்த நட்சத்திரம். அந்த பார்வதி தாயார் பிறந்த நட்சத்திரம். அதனால தான் பூர நட்சத்திரம் என்னமே பெத்த மகனுக்கு பாதகம் நினைக்காது, தாய் மட்டும். அதனால் பாதகம் நினைக்காதனால பூரம் வந்து பார்வதி தாயார். தாய் குழந்தைக்கு புத்தி சொன்னால் கேட்கும் அல்லவா, அதுபோல தான் இந்த பூர நட்சத்திரம் பார்வதி தாயார். கழுத்தில் பாம்பு இருக்கிறனால ராகுவுடைய நட்சத்திரங்களுடைய பேச்செல்லாம் ராகு திசையில் பிறந்தவங்களை அதை பூர நட்சத்திரக்காரர் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா கழுத்தில் பாம்பு இருக்குது. அதுக்கு பயந்து, கருடனுக்கு பயந்துட்டு பார்வதி தாயாருடைய கழுத்தில் பாம்பு இருக்குது. அந்த பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்குமான். கருடன் சொன்னது இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமேன். அது இருக்க வேண்டிய இடம் இல்லாமல் பார்வதி தாயார்கிட்ட இருந்ததுனால பாம்பு தப்பிச்சது. கருடன் வந்து புத்தி சொல்லிச்சு. அப்போது பார்வதி தாயார்கிட்ட போய் அந்த பாம்பு வந்து உட்காந்துருச்சு. அப்போ என்னென்னா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லி அந்த தாயார் உட்காந்துருச்சான். அதனால தான் திருவாதிரை, சுவாதி, சதயம், அசுவனி, மகமூலம், ராகு கேது நட்சத்திரம் எல்லாம் பூர நட்சத்திரத்துக்கு கட்டுப்பட்ட நட்சத்திரங்கள். இவங்க சொன்னால் அவங்க சரின்னு கேட்பாங்க. எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த ஜோதிடத்தை கையாண்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். சாதாரண விஷயமா இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் தேட கிடைக்காத செல்வங்கள். இந்த ஜோதிடம் என்பது நம்மளோட பாரம்பரிய வழிகாட்டி. அசுர வளர்ச்சிக்கு போகிறதுக்கும் இந்த ஜோதிடம் தான் சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு ஜீரோவுக்கு கொண்டு வரதுக்கும் ஜோதிடம் தான் சப்போர்ட்டாக இருக்குது. அவர்களுடைய ஊழ்வினை கர்மாவை பொறுத்து அவங்க ஜாதகம் அடித்து வச்சுருக்காரு கடவுள். அதை வச்சுத்தானே இன்றைக்கி இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஜோதிடம் என்பது மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டி. அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம தெரிஞ்சுட்டால் அதன்படி நம்ம வாழ்ந்துக்கலாமே, அதுக்காகத்தான் ஜோதிடம். அப்போ தெய்வத்தினுடைய தானம், தர்மம், புண்ணியமெல்லாம் இதை செய்து வச்சோம்னா இதனுடைய புண்ணியமெல்லாம் யாருக்கு சேருன்னு நினைக்கிறீங்க? நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம பாரம்பரியத்துக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானே, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே. அவங்க என்ன கர்மாவை வாங்கி வந்தாங்களோ அது ஜெராக்ஸ் தானே குழந்தைகள். 21 தலைமுறையில் அவங்க தாத்தா, பாட்டி, முப்பாட்டம், கொள்ளுப்பாட்டம் அவங்க என்ன பாவத்தை செஞ்சுருந்தாங்களோ அந்த பாவப்பதிவுகள் எல்லாம் அடுத்த சந்ததி வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆகும். அங்கேயே புண்ணியம் சேகரித்து வச்சுருந்தாங்கன்னா இதுவும் ஸ்டோரேஜ் ஆகும். பாவப்பதிவு, கர்மப்பதிவு, புண்ணியப்பதிவு. பாவப்பதிவு, புண்ணியப்பதிவு, இது 2 தான் இருக்குது. அதான் பாவம், புண்ணியம். அப்போ அந்த புண்ணியமான காரியங்களை பூரா செஞ்சதெல்லாம் வீண் போகாமல் வாழ்க்கையில் இது எங்கேயோ ஒரு நல்லா இருக்கிறக்காக அதுக்குண்டான அம்சங்களை கொடுக்கும். பாருங்கள், தெய்வத்தினுடைய தான தர்ம புண்ணியம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் உயர்த்ததுன்னு பாருங்கள். அதனால தான் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் என்னென்னா, இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். பூர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நெல்லையப்பர், அதாவது நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய நெல்லையப்பரை போய் திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர், திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர்னு போடுங்க. அருவி இருக்குது, கண்கொள்ளாத காட்சி. அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிட்டு நெல்லையப்பரை போய் பார்த்து 5 விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி வரும். எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன். இது A4 சைஸ் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் அப்படி ஒரு யோகங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்குது. அது கீழே போயிட்டுங்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே இந்த புத்தகம் நம்மளுக்கு கிடைக்கிது. இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலையும் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.